ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஓகே, இந்த உஸ்தான் நீ போட போகிறோம் நம்ம ஜோஜோக்கு. மூஞ்சி பேஜ் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். பிறந்து வளர்ந்த மண்ணுக்கு போய் நான் ஓட்டு போட போகிறேன். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நான் பித்த பைக்கு நீங்கள் சொன்ன ரெமெடியெல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். தண்ணி அதிகமாக குடிக்கிறோம், லெமன் ஜூஸ் குடிக்கிறோம், ஆயில் ஐட்டம் அவாய்ட் பண்ணுறோம், நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறோம், வெஜிடபிள் ஆட் பண்ணுறோம், வாழைப்பூ சேர்க்குறோம், வாழைத்தண்டு தண்ணியும் குடிக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணது. ஸோ அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். சரி, இன்னொரு 5-6 நாள் தானே இருக்குது, அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆக. அதனால் நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு இந்த ஒரு வாரத்தை விட்டுட்டேன் கணக்கு. தண்ணி மட்டும் எவ்வளோ குடிக்கிறேன், எத்தனை டைம் ரெஸ்ட் ரூம் போகிறேங்கிறத நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஓகே, தண்ணியெல்லாம் அதையும் குடிக்க முடியாது, டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கணும் லிக்விட் ஐட்டமாக. ஓகே, இது மொதல் விஷயம். 2வது விஷயம், ஜோஜோவுக்கு தடுப்பூசி போடணும். அது எத்தனை ஊசி போடுவாங்கன்னா தெரில. 45வது நாள் ஒரு ஊசி போடணுமா? அது என்னடாண்ணா, பிறந்ததுலேருந்து 45 நாளா, இல்லை நம்ம முதல்ல ஒரு தடுப்பூசி போட்டோம்ல அதுலேருந்து 45 நாளான்னு எனக்கு தெரியாது. இனிமேட்டுக்கு தான் நர்ஸுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, தொடர்ந்து இணைப்பிடுங்க. முதல்ல இதில் என்ன போட்டுருன்னு பார்க்கலாமா? பிறந்தவுடனே போடுவாங்களா? 1.5 மாதத்துல ஒரு தடுப்பூசி 3 தடுப்பூசி போடுவாங்களா? ஏன்னா இத்தனை பொட்டி இருக்கு. 3 5 இருக்கு. தடுப்பூசி போட்ட தேதி, அடுத்த தடுப்பூசி போடப்பட வேண்டிய தேதி குறிக்கவே இல்லை. அடுத்த தடுப்பூசி அப்போன்னு அடுத்த தடுப்பூசி அப்போ போடணுங்கிற தேதி குறிக்கவே இல்லை. இது 1.5 மாசத்துல போடுற தடுப்பூசியாம். அப்படின்னா குழந்தை பிறந்து 1.5 மாசத்துல. ஜோஜோ பிறந்து 1.5 மாசம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் ஏன் நம்ம ஊசி போடல? 2.5 மாசத்துல போடுறது. ஜோஜோக்கு இப்போ எத்தனை மாசம்? 3ஆம் மாசம் பிறந்தாங்க. சே, நான் கூட ஜோஜோக்கு ஒரு 3-4 மாசம் ஆச்சுன்னு நினைச்சேன். 1.5 மாசம் ஆகுதா? 3ஆம் மாசம் பிறந்தாங்க, இது 4ஆம் மாசம். ஆமா, இந்த ஊசி இப்போ நம்ம போடணும். OPV1 என்னது? ரோட்டா அப்படிதான் இதாகணும். ரோட்டா 1, GPV1, PCV1, பென்டா 1, இது எல்லாத்தையும் ஒன்று போடணும். போட்டுட்டு அடுத்த ஊசி அப்போ போட வரணும், தேதி குடிச்சிட்டு வந்துடணும். ஓகே, இந்த ஊசி தான் இன்னைக்கு போட போகிறோம் நம்ம ஜோஜோக்கு. ஓகே, ஜிஹெச் நர்ஸுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஃபஸ்ட்டு எங்கள் நர்ஸுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபோன் பண்ணி கேட்டோடனே கணக்கு போட்டோம். சிஸ்டர்கிட்ட கேட்டேன், பிறந்ததுலேருந்து 45 நாள் கணக்கா, இல்லை தடுப்பூசி பிறந்த ஊசி போட்டோம்ல அதுலேருந்து 45 நாள் கணக்கா சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். அவங்க பிறந்ததுலேருந்து 45 நாள் கணக்குன்னு சொன்னாங்க. ஜோஜோ பிறந்ததுலேருந்து கணக்கு வச்சோம்னா அந்த மார்ச் 8 to ஏப்ரல் 8 1 மாதம். இன்னைக்கு என்ன தேதி? 22ஆ? இன்னையோட 44 நாள் தான் ஆகுது. ஸோ ஜோஜோக்கு ஊசி போட முடியாது. அந்த ஊசி போடணுன்னா 45 நாள் முடிஞ்சிருக்கணுமா. 45 நாள் முடிஞ்சிச்சுன்னா நான் நம்ம ஊருக்கே வந்துடுவேன் பாப்பா, அப்பயே போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு ஜோஜோக்கு தடுப்பூசி கட்டு, அதான் 3 ஊசி போடுவாங்களாம். அடுத்த வாரம் தான் இன்னைக்கு ஊசி ஜோஜோக்கு. மூஞ்செல்லாம் ஒரே கொப்பளம், அதான் மூஞ்சிக்கு முல்தானி மெட்டி போட்டுட்ருக்கேன். இது சாதா முல்தானி மெட்டி இல்லை, நிறையா வீட்டில் மூஞ்சிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு ஹோம்மேட் முல்தானி மெட்டியை நானே ரெடி பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்? பச்சைப்பயிறு, கடலை மாவு, மஞ்சத்தூள், முல்தானி மெட்டி,
லைட்டாக கோதுமை மாவு, இன்னும் மூஞ்சி போடுவாங்க, உளுத்த மாவு, அரிசி மாவு, தயிர், பால் எல்லாத்தையும் ஊற்றி ஊற வச்சு மூஞ்சி பேட்ச் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நானே ஹோம்மேட் முல்தானி மெட்டி. அப்போ அப்படி கழுவிட்டு வந்தேன்னா இந்த குண்டு பல்ப்பு கலரையே மிஞ்சிருவேன். அந்தளவு சும்மா ப்ரைட்டனாக இருப்பேன். அப்படியே நான் கழுவிட்டு வந்தோடனே ரிசல்ட்டை காட்டும் போது என்னன்னா, என் ஹஸ்பண்ட் எனக்கும் போட்டுவிடு ப்ளீஸ் அப்படின்னு கேட்பாரு. அந்தளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும்னு என் மூஞ்சை வச்சு நானே ரிசர்ச் பண்ணிட்டுருக்கேன். ஒன்றும் இல்லை கைஸ், இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றும் முடியல. மூஞ்செல்லாம் ஒரே கொப்பளமாக வருது. அந்த கொப்பளத்தை இத்தோட அமுக்கிறதுக்காக தான் கண்டதையும் மூஞ்சிக்கு போட்டு பிரைட்டன் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க, லைவ் ரிசல்ட் காட்டுறேன். போட்டு எல்லாரும் 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அப்படிலாம் என்னோட இதுக்கு தேவையில்ல. இருமாங்க போன சும்மா இப்படி 2 ஸ்க்ரப் பண்ணிட்டு சத்தியமான் தெரியுதா? ஒன்றும் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருவோம் போல. இதுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. சும்மா கொஞ்ச நேரத்துக்கு இந்த ரிசல்ட்னா இப்போ 1 மணி நேரம் ஒரு நாள் நைட்டு ஓயோ மூஞ்சி மட்டும் கலர் ஆகிடு பண்ணிடுது. பார்க்கலாம். ஆமாம், வெயிட்டாக ஃப்ரெஷ்ஷாக போயிட்டார். எங்கள் மாமா நிறையா வேலைக்கு தேங்காய் வெட்டி போயிட்டு என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன மாமா அது பழுத்திருமா மாமா? ஈச்சங்காய் அழகா இருக்குல்ல? செவ்வாழை ஐஸ்கிரீம் செஞ்சிட வேண்டிதான். இன்னொரு டைம் முடிச்சுக்கோங்க பத்திரமா. இன்னும் பையில ஒன்று இருக்கு. பையில கம்முங்க மாங்காய் மாங்காங்க. மல்கோவாவா? அத்தை பழுக்க போட்டுட்டேன். சேர் மண்ணு மல்கோ மாங்காய். பால் குழம்பு வைக்கிறது. குழம்பு பழுக்காதா மாமா? பழம் இல்ல மாமா. ஓகே, இன்னும் இருக்கு பைக்குள்ள மல்கோ மாங்காவே. ஓகே, நீ தான் வண்டியில் அப்படியே இளநீ இருக்கும். அதுதான் ஈவினிங் ஆயிடுச்சு. நான் சும்மா மொட்டை மாடி விசிட் பண்ணலான்னு வந்தோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு எலெக்ஷன். அதாவது 5 வருஷம் கழிச்சு ஒரு தலைவரை நம்ம நாட்டுக்காக தேர்ந்தெடுக்கிறோம். கைத்துட்டுங்க. ஸோ நாளைக்கு எல்லாரும் மறக்காமல் போய் ஓட்டு போடுங்க. இந்த நகத்தில் இருக்க நெயிலாம் கட் பண்ணிடுங்க. ஏன்னா ஓட்டு போடும் போது கொஞ்சம் நெயில் பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அப்படின்னு ஆகிடும். நெயிலாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டனால பண்ணி வச்சுட்டி நகை பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம மூஞ்சி ஒரு மாதிரி அழுக்கு இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அது வேண்டாம். நெய் பாலிஷ்னால் எல்லாம் சுரண்டிடணும். ஓகே, எல்லோரும் அவங்க ஓட்டு பூத்தில் போயிட்டு ஓட்டு போடுங்க. இது என்னோட 2வது ஓட்டு. அதனால் ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. நான் எப்படி போய் போட போகிறேன். இதில் இன்னொன்று என்னென்னா, எங்கள் ஊரில் எங்கள் அத்தை வீட்டில் இன்னும் ஓட்டு ஐடி வாங்கலை. என்னோட பிறந்து வளர்ந்த மண்ணுக்கு போய் நான் ஓட்டு போட போகிறேன். ஸோ அதனால ஒரு ஹாப்பியாக இருக்குது. நான் குழந்தைய வச்சுட்டு நானே போகிறேன். இந்த ஒரு ஓட்டில் தான் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளோட ஒரு ஓட்டுக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ எல்லோரும் கண்டிப்பாக கட்டாயமாக போய் அவங்கவுங்க ஊரில் இருக்க பூத்தில் ஓட்டு போட்டு வந்துருங்க. ஓகே, நானும் ஓட்டு போடுறேன். சரி, மறக்காமல் நான் ஓட்டு போடணும். எப்போ போடணும்? இந்த வீடியோ வர அன்னைக்கு. இந்த வீடியோ வர அன்னைக்கு ஓட்டு போட்டுருங்க எல்லாரும். சரி, அடுத்ததான் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அடுத்ததான் ஓட்டு வீடியோ பார்க்கலாம். பாய். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். ஜோஜு குட்டி அழுகுறாங்க.